அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Condiment by Mommy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் எண்ணெய் கறி எப்படி செய்கிறதுங்கிறத தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம்ஸ் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு இன்ச் பட்டை, 3-4 கிராம்பு, ஒரு கட் பண்ண தக்காளி ஒன்று, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, இதையெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். 4 வரமிளகா, ஒரு பட்டை, 4-5 கிராம்பு, உள்ளி, சீரகம், சோம்பு எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இதில் போட்டு நல்லா நம்ம அதே பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிளகாவை 2ஆக கட் பண்ணி அது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் உள்ள அந்த வாட்டரை வந்து நான் இப்போது இந்த வெங்காயத்தோட ஆட் பண்ண போகிறேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கத நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 25 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். இது மசாலா நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை இப்போ நம்ம வச்சுருக்க அந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். கிரேவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிடலாம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஸோ மட்டன் எண்ணெய் கறி ரெடி ஆகிடுச்சு. வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கார்னிஷ் பண்ணேன்.